ஸ்ரீமத் தேவி பாகவதம் சப்தம ஸ்கந்தம் 7வது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாக இருக்கிற பஞ்சதசோ அத்தியாய 15வது அத்தியாயம். ஹரிச்சந்திரனுக்கு புத்திரன் ஜனிக்கிறது, அதாக்கும் இந்த கதையில் வர்ணனை. வியாச பகவானாக்கும் கதை சொல்லறார் ஜனமேஜயனுக்கு. அதனால வியாச உவாச்ச. 1வது ஸ்லோகம். பிரவృத்தே சதனே தஸ்ய ராஜ்ஞா புத்திர மஹோத்சவே ஆஜகாம ததா பாஷி விப்ரவேஷதர சுபா. புத்திரனோடு ஜென்ம உற்சவம் நடந்துட்டு இருக்கிறத, அதாவது புத்திரன் உண்டானதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு ராஜா நிறைய தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறத வருண பகவான் ஒரு பிராமணனோட வேஷத்தை போட்டுண்டு ராஜாவோடு அந்த கிரகத்துக்கு வந்து சேர்ந்தார். 2வது ஸ்லோகம். ஸ்வஸ்தி இதி உக்த்வா ஸ்வஸ்தித்யுக்த்வா மிருபம் ப்ராஹா வருணஹ அஹம் வருணோஹம் நிஷாமயா புத்ரோ ஜாதஸ்தவாதீஷ யஜானேன நிருபாஷுமாம். சொஸ்தி வாஜகத்தை சொல்லிட்டு நல்லது பவிக்கட்டும், நல்லா மங்கள வாக்குகள் எல்லாம் சொல்லிட்டு ராஜாட்ட அந்த பிராமணர் சொன்னார், நான் வருணனாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கோ. ராஜாவே, உங்களுக்கு புத்திரன் உண்டாயாச்சே, இனி அந்த புத்திரனை ஒரு பசு ஆக்கி மாற்றி எனக்கு யாகத்தை செய்யுங்கோ. யாகத்துல ஹோமிக்கிறதுக்கான யாக பசுவாயிட்டு இந்த புத்திரனை எனக்கு கொடுத்துருங்கோ. மூணாவது ஸ்லோகம். சத்யம் குருவஜோ ராஜன் யத் ப்ரோக்தம் பவதா புரா வந்தியத்வம் துகதம் தேத்ய வரதானேன மே கிலா. ராஜாவே, நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை இப்போ சத்தியமாக்குங்கோ. நான் வரம் கொடுத்ததால இப்போ உங்களுக்கு வந்தியத்துவம் இல்லாம போயாச்சு, உங்களுக்கு புத்திரன் உண்டாயாச்சு. புத்திரன் இல்லாதவர் கிடையாது, இப்ப நீங்கள் புத்திரன் வந்தாச்சு. 4வது ஸ்லோகம். இதி தஸ்ய வஜ ஸ்ருத்வா ராஜா சிந்தாம் சகாரஹ கதம் ஹன்மி சுதம் ஜாதம் ஜலஜேன சமானனம். இப்படி வருண பகவான் சொன்னது கேட்டோன்னே ராஜா சிந்தனை பண்ணினார். தாமரை பூவுக்கு ஈக்குவலாயிருக்கிற முகம் இருக்கிற இந்த குழந்தைய நான் எப்படி கொல்லுவேன்? 5வது ஸ்லோகம். லோகபாலா சமாயாதோ விப்ரவேஷேன வீரியவான் ந தேவஹேளனம் காரியம் சர்வதா சுபமிச்சதா. அஷ்டதிக்பாலகர்களில் ஒருத்தரான வருண பகவான் வந்து பிராமணனோட வேஷத்துல இங்க வந்திருக்கார். அஷ்டதிக்பாலகர்களில் ஒருத்தராக்கும் லோகபாலனாக்கும் வந்திருக்கிறது பிராமணனோட வேஷத்துல. சுபம் ஆக்கிரகிக்கிற ஆறாவதும் தேவர்களை இன்சல்ட் பண்ணுவாளா, அதனால இந்த பிராமணனை இன்சல்ட் பண்ணவும் கூடாது. 6வது ஸ்லோகம். புத்திர ஸ்நேஹ சுதுச்சேத்ய சர்வதா பிராணிபிः சதா கிம் கரோமி கதம் மே ஸ்யாத் சுகம் சந்ததி சம்பவம். கிம் கரோமி கதம் மே ஸ்யாத் சுகம் சந்ததி சம்பவம். ஒருபோதும் ஒரு விதத்திலையும் பிராணிகளுக்கு பிரிஞ்சிருக்க முடியாத ഒന്നാക്കും പുത്രസ്നേഹം, അണവോയ്ഡബിൾ ആക്കും പുത്രസ്നേഹം. ഞാൻ என்ன செய்வேன்? சந்தான லாபத்தால எனக்கு இனி எப்படி சுகம் கிடைக்கும்? குழந்தைய கிடைச்சாச்சு, அந்த குழந்தைய பக்கத்துல வச்சுண்டு கொஞ்சி விளையாட முடியலையே. 7வது ஸ்லோகம். தைரியமாலம்பிய பூபால சம்னத்வா பிரதிபூஜ்ய உவாஜ வஜனம் சுலக்ஷணம் யுக்தம் வினயபூர்வகம். தைரியத்தை வரவழைச்சுண்டு ஹரிச்சந்திர மகாராஜா வருணதேவனாயிருக்கிற அந்த பிராமணனை தொழுது பூஜையெல்லாம் பண்ணி
ரெஸ்பெக்டோடு கூடிட்டு சௌமியமா இப்படி சொன்னார். 8வது ஸ்லோகம். தேவ தேவ தவானுஜ்ஞாம் கரோமி கருணாநிதே வேதோக்தேன விதானேன மகம் ச பகுதட்சிணம். தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிறவரே, கருணை உள்ளம் கொண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்ட விதி அனுசரித்து நிறைய தட்சிணகளோடு கூடின யாகத்தை செஞ்சு நான் உங்களோடு ஆத்மிய செய்யறேன். 9வது ஸ்லோகம். புத்ரே ஜாதே தசாஹேன கர்மயோக்யோ பவேத் பிதா மாசேன சுத்யே ஜனனி தம்பதி தத்ர காரணம். புத்திரன் ஜனிச்சதோடு 10ஆம் நாளைக்கு பிதாவுக்கு கர்மத்துக்கு யோக்கியதை உண்டாகும். 1 மாசம் முடிஞ்சாதான் மாதாவுக்கு சுத்தி உண்டாகும். யாகம் செய்யணுமானா தம்பதிகள் வேணுமே. அப்போ நாங்கள் 2 பேரும் அதுக்கு தயாராகிட்டு வர டைம் வேணுமே. அந்த டைமை நீங்கள் எங்களுக்கு தரணும். 10வது ஸ்லோகம். சர்வஜ்ஞோசி பிரஜேதாஸ்தும் தர்மம் ஜானாசி சாஸ்வதம் கிருபாங்குருத்வம் வாரீஷா க்ஷமஸ்வ பரமேஸ்வரா. பிரஜேதஸாய் இருக்கிறவரே வருண பகவானே, நீங்கள் சர்வஜானியாக்கும், அஷ்டதிக் பாலகர்களில் ஒருத்தராக்கும், சாஸ்வதமான தர்மம் என்னவாக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஜலத்துக்கு அதிபதியான வருணதேவா, பரமேஸ்வர கிருபை உண்டாகணுமே, பொறுக்கணுமே. 11வது ஸ்லோகம். வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றார். அதனால வியாச உவாச்ச. இதி உக்தஹாது பிரஜேதாஹ தம் பிரதி உவாஜ ஜனாதிபம். இத்யுக்தஸ்து பிரஜேதாஸ்தம் பிரத்யுவாஜ ஜனாதிபம் ஸ்வஸ்தி தேஸ்து கமிஷ்யாமி குரு காரியாணி பார்த்திவா. இப்படி சொன்ன ராஜா கிட்ட பிரஜேதஸ் பதில் சொன்னார், உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும், எப்படியாக்கும் உச்சிதமோ அப்படி விஷயங்களை செஞ்சுக்குங்க, நான் இப்ப போறேன். 12வது ஸ்லோகம். ஆகமிஷ்யாமி மாசாந்தே யஷ்டவ்யம் சர்வதா த்வயா கிருத்வௌதா நிகமாஜாரம் புத்ரஸ்ய நிருபசத்தமா. கிருத்வௌ உத்தானிகம் ஆச்சாரம் கிருத்வௌத்தானிகமாச்சாரம் புத்ரஸ்ய நிருபசத்தமா. 1 மாசம் முடியர்த்த நான் மறுபடியும் வருவேன். அப்போது நீங்கள் யாகம் செய்யணும். நாமகரணாதி சம்ஸ்கார கர்மங்கள் முறைப்படி புத்திரனுக்கு செஞ்சுக்குங்கோ. 13வது ஸ்லோகம். இத்யுக்த்வா ஸ்லக்ஷ்ணயா வாசா ராஜானம் யாதசாம்பதே ஹரிச்சந்திரோ முதம் பிராபா கதே பாசினி பார்த்திவா. இப்படி ராஜா கிட்ட சௌமியமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஜல அதிபதியாயிருக்கிற வருணதேவன் யாத்திரையானோன்னு ஹரிச்சந்திர மகாராஜா ரொம்ப குஷியானார். எவ்வளோ பெரிய மகாராஜாவாக்கும் அவரு. புத்திரனில்லாதவருக்கு ஒரு புத்திரனை கிடைச்சாச்சு. ஆனா கையில கிடைச்ச புத்திரன் இப்ப வருண பகவானுக்கு அந்த புத்திரனை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு சங்கடப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கார். 14வது ஸ்லோகம். கோடிஷ பிரததௌகாஸ்தா கடோக்னிர்ஹேம பூரிதாஹ விப்ரேப்யோ வேத வித்யஸ்ச ததைவ தில பர்வதான். கொடை மாதிரி அகுடு இருக்கிறதும் நிறைய பால் சுரக்கிறதும் சொர்ணத்தால அலங்கரிச்சதுமான கோடிக்கணக்குக்கு பசுமாடுகளை பிராமணாளுக்கு கொடுத்தார். ஹரிச்சந்திர மகாராஜா தானம் பண்ணினார். அதே மாதிரி எள்ள குமிச்சு வச்சு வேத ஞானிகளாயிருக்கிற பிராமணர்களுக்கு தானம் பண்ணினார். 15வது ஸ்லோகம். ராஜா புத்திரமுகம் திருஷ்ட்வா சுகமாப மஹத்தரம் நாமாஸ்ய ரோகிதாஸ்வேதி
चकार विधि पूर्वको रोहिताश्व इति चकार नामस्य विधिपूर्वകം. ராஜா புத்திரனோடு முகத்தை பார்த்து ரொம்ப குஷியானார். அவனுக்கு விதிப்படி ரோஹிதாஸ்வன் அப்படிங்கிற பேரு போட்டார். 16வது ஸ்லோகம். பூர்ணே மாசே தத பாஷே விப்ரவேஷேன பூபதே ஆஜகாம கிருஹே சத்யோ யஜஸ்வேதி ப்ருவன்முஹு. ஒரு மாசம் பூர்த்தியானோட வருண பகவான் மறுபடியும் பிராமணனோட வேஷத்துல வந்தார். யாகம் பண்ணுங்கோம் ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோடு கிரகத்துக்குள்ள நுழைஞ்சார். 17வது ஸ்லோகம். வீட்சியதம் நிருபதிர் தேவம் நிமக்ன சோக சாகரே பிரணிபத்ய கிருதாதித்யம் தமுவாஜ கிருதாஞ்சலே. வருணதேவனை பார்த்தோன்ன ராஜா ரொம்ப ரொம்ப துக்கத்துல முழுகிட்டார். 30 நாள் ஆனதும் வந்துட்டாரே, இந்த குழந்தைய இப்போ நான் யாகத்துல ஹோமம் பண்ணணுமே அப்படின்னு நினைச்ச சங்கடம் வந்தது. நமஸ்காரம் பண்ணினார் வருணதேவனை. എന്നിട്ട് ஆதித்ய மரியாதைகள் எல்லாம் நிர்வகிச்சதுக்கு அப்புறம் கைய கூப்பி தொழுதுண்டு அந்த வருணதேவன் கிட்ட இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணினார். 18வது ஸ்லோகம். திஷ்ட்யா தேவ தொமாயாதோ கிருஹம் மே பாவிதம் பிரபோ மகம் கரோமி வாரீஷா விதிவத் வாஞ்சிதம் தவா விதிவத் வாஞ்சிதம் தவா மகம் கரோமி வாரீஷ விதிவத் வாஞ்சிதம் தவா. பிரபோ, அதிஷ்டத்தால உங்களோட சாநித்தியத்தால என்னோட கிரகம் இப்ப புனிதமாயிடுத்து. நீங்கள் வந்தது என்னோட கிரகத்தை தூய்மைப்படுத்திட்டு ஜலத்துக்கு அதீஸ்வரராய் இருக்கிற வருணதேவா, நீங்கள் ஆகிரகிக்கிற யாகத்தை நான் வித்யாமன்னம் செய்யறேன். 19வது ஸ்லோகம். அதந்தோன பசு ஸ்லாக்ய இத்யாஹோர்வேதவாதினா தஸ்மாதந்தோத்பவே தேஹம் கரிஷ்யாமி மகாமகம். பல்லில்லாத யஜ்ஞ பசு அത്ര நல்லதல்ல யாகத்துக்கு அப்படின்னு வேதஜர்கள் எல்லாம் சொல்லறாளே. அதனால இந்த குழந்தைக்கு இப்ப பல்லு இல்லை, 30 நாள் தான் ஆயிருக்கு. இந்த குழந்தைக்கு பல்லு முளைக்கட்டும். அந்த பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் நான் இந்த மகா யாஜ்ஞத்தை நடத்துறேன், அதுதானே சிரேஷ்டம் அப்படின்னு சொன்னார் ராஜா. ஒவ்வொருக்காவும் ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்லின்னு இருக்கார். குழந்தைய எப்படியாவது கொடுக்காம தப்பிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு. முதல்ல சொன்னது தம்பதிகளாயிட்டு நின்று செய்யறதுக்கு 30 நாள் டைம் வேணும் அப்படின்னாக்கும். ഭാര്യയ്ക്ക് 30 நாள் ஆனாதான் சரீர சுத்தி வரும். இப்போ 30 நாள் ஆயிட்டு நான் இந்த யஜ்ஞத்தை பண்றேன்னு முதல்ல சொன்னார். இப்ப சொல்றார் 30 நாள் தான் ஆயிருக்கு இந்த குழந்தைக்கு. யாக பசுவுக்கு பல்லு வேண்டாமா, அதனால இந்த குழந்தைக்கு பல்லு முளைக்கட்டும். இப்ப பல்லு இல்லையே, பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் யாகம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றார். வியாச உவாச. 20வது ஸ்லோகம். இதி உக்தஹா தேன வருணஹா ததா இதி உக்த்வா யயௌ அத ஹரிச்சந்திரஹா முதம் பிராப்ய விஜஹார கிருஹாஸ்ரமே இத்யுக்தஸ்தேன வருணஸ்ததேத்யுக்த்வா யயாவத ஹரிச்சந்திரோ முதம் பிராப்ய விஜஹார கிருஹாஸ்ரமே. ராஜா அப்படி சொன்னதை கேட்ட வருண பகவான் அப்படியே ஆகட்டும், குழந்தைக்கு பல்லு முளைச்சதுக்கு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினார். ஹரிச்சந்திரன் சந்தோஷத்தோடு கூடிட்டு அப்பா குழந்தை தப்பிச்சது இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு கிரகத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணி சந்தோஷமா குழந்தை கூட விளையாடினார்.